அவசரமாக செய்கிறது வந்து நிச்சயமாக விஜய் அவர்களோட ஆட்சிக்கு ஒரு அதை போய் எடப்பாடிகிட்ட வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டபோது வேணான்ட்டாரன், இருக்கட்டும்ட்டாரன். தெரியல அது என்ன. தமிழ் தனியாக நாடு தனியாக படித்தார், நிதியை நீதி என்று படித்தார், கொரோனா போர் என்று சொன்னார். குள்ளநரித்தனத்தை வந்து திமுக வந்து கரெக்டாக வந்து அவர் டிகே சிவகுமார் வந்து பூமி பூஜை போடுறேன்னு சொன்னது அவர் ஏன்னா அந்த பதவியில் வந்து உட்காரணும்னு கனிமொழி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு யார் பேசுகிறாங்க? வந்து சபரீசன் வந்து அந்த பார்வையாளர் மாடத்தில் வந்திருக்காரு, வந்து உட்கார்ந்தோன்னா எல்லா எம்எல்ஏவும் எழுந்திருச்சு. ஆனால் விஜய் அவசரப்பட்டு அன்றைக்கே வந்து இதை திருத்தங்களுடன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி ஆதவர்ஜனா வந்து அது என்ன பண்ணிட்டாரு? பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சார சொல்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். இப்போது சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கவர்னர் உரைக்கான விவாதம் மற்றும் நன்றிகைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேகதாது அதை பற்றி வந்து உதயநிதி வந்து சில கருத்துக்கள், அதாவது தனியாக ஆணையம் அமைக்க வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாமல் இன்றைக்கி எதிர் கட்சியினர் வந்து பல்வேறு வினாக்களை எழுப்பும்போது ஆதவர்ஜன் வந்து பல பதில்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மேகதாடு விஷயத்தில் வெள்ளிக்கிழமைக்கு போன வாரத்தில் வந்து ஏகமனதாக எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தமிழ்நாடு பாஜக, காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க, பாஜக உட்பட, ஏன்னா ஒரே ஒரு உறுப்பினர் தான் போஜராஜன் அவர்கள், எல்லா ஏகமனதாக தமிழ்நாட்டின் குரலாக கர்நாடகா வந்து அரசு மேகதாடுவில் அணை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இயற்றினாங்க. அது நிறைவேறியது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக குரல் எழுப்புவது என்பது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சகஜமான விஷயம், ஒரு மரபாக இருக்குது, ஒரு மரபு. இதே அதிமுக எதிர் இதில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி விஷயங்களில் ஏகமனதாக அப்படி தான் காட்டிப்பாங்க. அப்படி தான் மரபு, வேறு வழி இல்லைன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அதை வந்து குறை சொல்லலை, இது ஒரு மரபு, ஃபார்மாலிட்டி. ஏன் அதை வந்து மரபுன்னு சொல்கிறோம்னா, இவங்க இப்போ போட்டதுனால அவங்க கர்நாடகா ஏற்றுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க இதே மாதிரி அவங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா இது ரெண்டு பக்கமும் அது வித்தியாசமாக இருக்கும். யாருக்கு சிக்கல் அதிகமாக வரும்னா தேசிய கட்சிகளுக்கு, காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கர்நாடகாவில் ஒரு நிலையும் தமிழ்நாட்டில் வேறு நிலையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஏற்கனவே காவிரியில் பல தடவை காவிரி போன்ற நிகழ்ச்சிகளில் நடந்திருக்கு விஷயங்களில், விவகாரத்தில். இப்போ என்னென்னா, ஒரு தாவேக்கா முதல்ல வந்து நம்ம இதை இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுது எதேச்சையாக இன்று வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 52 வயது நிறைவு பெற்றுகிறார். அது வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து இந்த போன வாரத்தில் இந்த மேகதாடு விஷயத்தில் அந்த தீர்மானத்தோடு போயிருந்தால் அது மரபோடு நின்று இருக்கும். அங்கே தான் வந்து திமுகவின் அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு அதிமுகவில் கூட எங்கேயோ போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க வாசலில், யாரோ ஒருவரை குறிப்பிடுகிறார் போல். குள்ளநரி அவங்க ஆஃபீஸ் நேர் எதிரில் அந்த பேனர் வச்சுருக்காங்க. ஆமாம், எம்ஜிஆர் மாளிகைக்கு எதிரில் அதில் போட்டு குள்ளநரின்னு ஒரு குள்ளநரி படமும் போட்டு யாரை சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அதை போய் எடப்பாடிகிட்ட வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டபோது வேணான்ட்டாரன், இருக்கட்டும்ட்டாரன். தெரியல அது என்ன புரிஞ்சு சொன்னாரா தெரிஞ்சு தான் சொன்னாரான்னு தெரியல. இது யாரை சொல்லுதுன்னு மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம அது சொல்ல வேண்டியதில்லை, நம்ம நாகரிகம் கருதி அது விட்டுருவோம். அந்த மாதிரி அந்த குள்ளநரித்தனத்தை வந்து திமுக வந்து கரெக்டாக வந்து இந்த விஷயத்தில் நான் அங்கே பயன்படுத்துகிறேன். அதை குள்ளநரித்தனம்னு சொல்லலாம், அவர்களுடைய அனுபவத்தினால் அவர்களுடைய தந்திரம்னு சொல்லலாம். தாவேகா ஆட்சியை வந்து ஒரு சிக்க வைக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றும் போது வெள்ளிக்கிழமை கூடவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேகதாதுக்கென்று உதயநிதி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மேகதாதுக்கென்று மேகதாடு அதுடைய தனி ஒரு ஆணையம் ஒன்று அமைக்கணும். இல்லை எங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரிவர் வாட்டர் கமிஷன், நதிநீர் பங்கீடு ஆணையம்னு இருக்குது.
இது உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியோடு இருக்கிறது. 2018 உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா தெளிவாக, எந்த அணை கட்டுறதா இருந்தாலும் மேகதாடு உட்பட அந்த அப்பர் ஸ்டேட்ஸ், அதாவது எங்கே நதிநீர் வந்து போகுதோ பங்கீடுக்கு வரக்கூடிய மாநிலங்கள், அந்த மாநில அரசுகளுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். அப்படி வரும்பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல வருது. காவிரி நீர் மேகதாடுல பாதிக்கப்படக்கூடிய பாண்டிச்சேரி வருது, புதுவை, கேரளாவில் ஒரு சின்ன பகுதி வருது. அப்போது சின்ன பகுதியாக இருந்தாலும் அவர்களுடைய அனுமதி தேவை. இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னா டிபிஆர்னு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அதை போட்டபோது தமிழ்நாடு அரசு திமுக இருக்கும்பொழுது ஒரு உச்சநீதிமன்றத்தில் டிபிஆர் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டது. இப்போது விஜய் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு அது வந்து ஹியரிங்க்கு வந்து இந்த விடுமுறைக்கு அப்புறம் வந்து அதை தள்ளுபடி பண்ணிச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மேகதாடுல அணை கட்டிக்கோன்னு சொல்லலை, இது வெறும் டிபிஆர் தானே, திட்டம் தானே, ஆரம்ப நிலை, இப்போவே வந்து ஸ்டே வந்து கேட்குறீங்க, இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிச்சு. மேகதாடு அணையை வந்து கட்டிங்கன்னு அவங்கள வந்து சொல்லலை, நம்மளுடைய உரிமைகளை பற்றி ஒன்றும் பேசலை. ஏன்னு கேட்டால் 2018 உள்ள இதுலேயே தெளிவாக இருக்குது, நம்மளுடைய அனுமதி இல்லாமல் அவங்க கட்ட முடியாது. அவர் டிகே சிவகுமார் வந்து பூமி பூஜை போடுறேன்னு சொன்னது அவர் துணை முதல்வராகிறதுக்கு அந்த அரசியல் சூழ்நிலையில் அப்படி சொன்னால் அவருக்கு உள்ளூரில் ஒரு பாப்புலாரிட்டி வருன்றதுக்காக அவர் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஆகிட்டார். இப்போ மேகதாடு வந்து எப்போ இனிமேல் டிலே ஆனால் கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியல் ரீதியாக. இதில் வந்து இந்த உதயநிதி அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணார், கடைசி நிமிஷத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்துட்டார் வெள்ளிக்கிழமைக்கு. என்ன திருத்தம்? மேகதாடுக்கு தனியாக ஒரு ஆணையம், ஏற்கனவே ரிவர் வாட்டர் கமிஷன் நதிநீர் பங்கீடு அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்குது, அந்த ஆணையம் தான் இதை முடிவு பண்ணும் மேகதாடு பற்றியும். தமிழ்நாடு என்ன கேட்கலான்னா, தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தண்ணீர் அளவு குறைந்து விடக்கூடாது என்பது தமிழ்நாட்டுடைய கவலை, தமிழக விவசாயிகளின் நலன். இப்போ கர்நாடக அரசு என்ன சொல்லுது, குறையாது அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே கட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் அது அதில் இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இந்த தனி ஆணையம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அன்றைக்கே வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களுடன் அந்த தீர்மானம் என்பது பொதுவான தீர்மானம், மேகதாடு கூடாது, அதோடு நிறைவேற்றிருந்தால் திருத்தங்களுடன் சேர்த்து ஏற்றுக்கிட்டார். இந்த திருத்தத்தை இன்றைக்கி காலையில் தான் வந்து பாமக இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எதிர்கட்சின்னு, ஆட்சியில் பங்கு அல்ல ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர் தளி ராமச்சந்திரன் அவர்களாமே நாங்கள் எதிர்க்கிறோம், தனி ஆணையம் கூடாது, ஏற்கனவே உள்ள ஆணையத்திலேருந்து தனி ஆணையம் போட்டால் நம்ம சட்ட ரீதியில் நமக்கு அது வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு வர வேண்டிய சூழ்நிலை, பின்னடைவு ஏற்படலாம். ரெண்டாவது இன்னொரு அதில் ஒரு வேலிட் பாயிண்ட்டு, அதாவது கம்யூனிஸ்ட்டு சொல்கிறாங்கன்றதுனால இல்லை, நம்ம வந்து அந்த விவரத்தை மட்டும் பார்க்குறோம். மேகதாடு அணையே கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு பொசிஷன். மேகதாடு அணையே கூடாதுங்கும்போது மேகதாடுக்காக ஒரு ஆணையம் போடணும்னு கேட்குறதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிற கம்யூனிஸ்டுகளுடைய அந்த வாதம் எனக்கு என்னமோ நியாயமாகப்படுது. ஆனால் விஜய் அவசரப்பட்டு அன்றைக்கே வந்து இதை திருத்தங்களுடன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி ஆதவர்ஜனா வந்து அது என்ன பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தொலைபேசியில் வந்து உச்சநீதிமன்ற முகுல் ரோத்தோகி போன்ற பெரிய வழக்கறிஞர்கள், சீனியர் கவுன்சில்ஸ்கிட்டலாம் வந்து ஆய்வு நடத்தி சட்டமன்றம் நடக்கும்போதே எதில் ஃபோனில் கான்ஃபரன்ஸ் காலில் ஆமாம் பண்ணி அவர் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார், அவர் முற்று கொடுத்துருக்கார். விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் எதுவுமே பேசாமல் அமர்ந்து இருக்கிறார். அது வந்து நம்ம வந்து சரி அவர் சார்பில் தான் ஆதரவர்ஜனா பேசுகிறாருன்னு எடுத்துப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன விஷயம் என்னன்னு கேட்டால், அன்றைக்கி அவசரப்பட்டு அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டிருக்க வேணாம். இந்த 2 நாள் சனி ஞாயிறில் ஆலோசனை முகுல் ரோத்தோகியோ இல்லை யார்கிட்ட பேசணுமோ அதை கொஞ்சம் விவரமாக பேசி அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை பார்த்துருக்கலாம். இந்த லாஜிக் வந்து ரெண்டாவது அவர் கம்யூனிஸ்ட்டு ராமச்சந்திரன் எம்எல்ஏ என்ன சொன்னார், 104 சட்டமன்ற விதிகளின்படி 104ன்ற விதிப்படி நீங்கள் திருத்தங்களை முன்னாலேயே எல்லாருக்கும் வந்து உறுப்பினர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். திமுக அப்படி கொடுக்கல. அப்போ நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க, சபாநாயகர் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? முதல்வர் ஏற்றுக்கிறாருன்றதை விட சபாநாயகர் இல்லை எல்லோரும் நீங்கள் அன்றைக்கி வந்து ஒன்றும் கை தூக்கலை, நீங்கள் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணலைன்னு இது ஒரு விவாதமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசும்போது திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தென் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஆஸ்டின் அவர் ஏதோ முதல்வரை
கொஞ்சம் தரக்குறைவாக பேசுவது போல் பேசினார் என்றும், ஏன்னா அதெல்லாம் இப்போ வெளியில் என்ன பேசினாருன்னு வரல. அது சட்டமன்ற லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ஆதவ அர்ஜுனா, ராயபுரம் விஜய், தாமு, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து திமுகவினரை அடிக்கப்பாய அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு கைகலப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லைவ் டெலிகாஸ்ட் நிறுத்தப்பட்டது. இது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போது இந்த கம்யூனிஸ்ட் ஆதரவு இப்போ பாமக தெளிவாக அவங்களும் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய லாஜிக் கரெக்டாக தெரியுது. மேகதாடுவே அணையே கூடாதுன்னு அப்புறம் அணைக்கு தனியாக வந்து ஒரு ஆணையம் எது கேட்குறீங்க? இருக்கிற ஆணையம் தானே வந்து பதில் சொல்லணும்னு. ஆதவ அர்ஜுனாவோட பதில் அது சாமர்த்தியமாக அதை சமாளிக்கிறார். இல்லை அது வந்து தனி ஆணையம் போட்டால் 1 வருஷம் ஆகும், ஆணையம் போகிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இந்த மேட்டரை தாமதப்படுத்துவதற்காக முதல்வர் விஜய் வந்து ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக தந்திரமாக செயல்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரி அவர் முட்டு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இப்படி என்ன சொல்ல வரோம்னா, அதாவது இந்த ஆட்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிட்டும் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததையும் விவரமாக ஆலோசித்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் செய்யணும். அவசரமாக செய்கிறது வந்து நிச்சயமாக விஜய் அவர்களோட ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பது தான் நம்மளுடையது. சார், இன்னொரு விஷயம், இந்த சட்டசபையில் வந்து பல்வேறு தரப்பினர் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து பிரேமலதா அவங்க பேசும்போது, ஆளுநர் பேசும்போது தலைவர்கள் பேர்லாம் உச்சரிப்பெல்லாம் தவறாக உச்சரிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கும் போது சபாநாயகர் சொல்லியிருக்காரு, அவர் வேறு மாநிலத்துக்காரர், அவருக்கு வந்து உச்சரிப்பெல்லாம் வராது அப்படி. இது வந்து அவங்க கற்று நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இது மாதிரி விஷயம் சில்லி திங்ஸ் எல்லாம் வந்து போய் பார்லிமெண்ட் சட்டசபையில் பேசுகிறாங்க? இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதெல்லாம் ஒரு விஷயமாக க்ரியேட் பண்ணி கொண்டு வராங்களா அப்படின்னு யோசிச்சுறேன். எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் அர்லேக்கருக்கு தமிழ் உச்சரிப்பு வரல, பெயர்களை உச்சரிக்க தெரியலன்னா, வெள்ளை அறிக்கை படித்தார் நிதியமைச்சர், அவர் தமிழர் தான், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்று தான் நம்ம நம்புகிறோம். மரிய வெல்சன் அவர்கள், அவர் அன்றைக்கி படிக்கும்போதே தமிழ் தனியாக நாடு தனியாக படித்தார், நிதியை நீதி என்று படித்தார், கொரோனா போர் என்று சொன்னார். கொரோனா வந்து போர் இல்லை, அது வந்து ஒரு வியாதி, ஒரு வைரஸ் கிருமி வியாதி. அப்படி இருக்கும்பொழுது இந்த தவறுகள், அவர் உச்சரிப்புலேயும் நிறைய தவறுகள். இன்றைக்கி காலையில் திரு புஷி ஆனந்த் அவர்கள் அவர் பேசும்பொழுதும் பார்த்து தான் படிக்கிறாரு. அதில் நிறைய உச்சரிப்பு தவறுகள். அதாவது ஒரு 4 வரி படித்தா அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ் உச்சரிப்பு, வார்த்தை உச்சரிப்பு தவறுகள். விவகாரங்கிறது விவகாரம், இந்த மாதிரி உதாரணமாக. இது எந்த அளவுக்குன்னா, அவர் பேசி முடித்த உடனே சபாநாயகரே அவர்கிட்ட வந்து 117.25 டிஎம்சின்னு சொல்லணும், 25ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் சொல்கிறாரு. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் 117.25 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறாரு. வழக்கமாக அந்த டிஎம்சிங்கிறத சேர்த்து சொன்னால் தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த பார்த்து படித்தாலுமே அதில் உச்சரிப்பு இல்லை வந்து அந்த வார்த்தை கோர்வைகளில் தவறுகள் வருகிறது. யாருக்கு? தமிழை தாய்மொழி இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்கள் புள்ளிகளுக்கு. அப்படி இருக்கும்போது வெளிமாநிலத்திலிருந்து வேறு தாய்மொழி உள்ள தமிழ் தெரியாத ஒரு இவருக்கு வந்து அர்லேக்கர் அவர்கள் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதை போய் எதுக்காக பிரேமலதா அவர்கள் அதை எழுப்பினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதோட ஏதோ தமாஷா அப்புறம் பேசிக்கிட்டாங்க. தண்ணி பாட்டில் எடுத்து சபாநாயகர் மேலே அடிக்கிறாங்க, போகிறாங்க, இல்லை டம்ளர் எடுத்து அடிப்பாங்கலாம். இன்றைக்கி வந்து ஹாப்பி டே, முதலமைச்சருடைய பிறந்தநாள், அதெல்லாம் சரி. நம்ம வந்து சட்டசபையில் வந்து விவரமாக எதுவுமே கவனம் செலுத்தி ஆராய்ச்சி அலசலோடு நடக்கணும்னு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு கட்டாயம் கொண்டாடலாம். இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரங்கள்லாம் வந்தது. எல்லா திமுகவில் இருந்தாலும் வரும் வழக்கமாக, அதிமுகவில் இருந்தாலும் அந்தந்த தலைவர்களுக்கு நிரந்தர அதெல்லாம் ஒரு விஷயம் மாட்டேங்க. நீங்கள் சபரீசன் வந்திருக்காரு எங்கே இது வாழ்த்து வந்து இல்லை, இன்றைக்கி வந்து அவர் முதல் உரை ஆற்ற போகிறாரு. அவர் ஏற்கனவே உரை ஆற்றிட்டார் உதயநிதி. பட் உரையை பார்ப்பதற்காக இன்றைக்கி வந்து சபரீசன் வந்து அந்த பார்வையாளர் மாடத்தில் வந்திருக்காரு. வந்து உட்காந்தோன்னா எல்லா எம்எல்ஏவும் எழுந்திரிச்சு, திமுக எம்எல்ஏ எழுந்திரிச்சு கும்பிட்றாங்க. நம்ம கூட இருந்த ஒருத்தனோடு கேட்டாங்க, எதுக்கு எல்லாம் மேலே எடுத்து கும்பிட்றாங்கன்னா, அவர் சபரீசன் வந்திருக்காருங்க அப்படின்னு. ஸோ சபரீசன் மவுசி இன்னும் இருக்குல்லங்க. சபரீசனுங்க அவர் வந்து சபரிமலை ஐயப்பன் எங்கே மலை மேலே உட்காந்துருக்க மாதிரி
சபரீசன் பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து திமுகவின் இது என்ன சொல்கிறது, அந்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வளம், அந்த மலை மேலே உட்காந்துருக்காரு சபரீசன் பேருக்கு ஏற்ற மாதிரி. அவரை பார்த்து மேலே பார்த்து கும்பிடுறது அப்போ வந்து சரியாக தான் இருக்குது. ரெண்டாவது, இப்படி வந்து எல்லாரும் மேலே பார்த்து தொடர்ந்து கும்பிடுகிறார்களா என்பதை செக் பண்ணுறதுக்காக கூட வந்திருக்கலாம் அவர். நமக்கு மரியாதை இருக்கா இல்லையா, நம்மளை டீலில் விட்டாங்களா, நடுவில் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பெண் நிறுவனத்தை மூடணும்னு சொல்லிலாம் வந்துச்சு. அவர் நான் மூடலை, என்னுடைய கடமையை தொடர்ந்து பெண் நிறுவனம் செய்யும்லாம் சொன்னார். அப்புறம் கூர்கில் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, அப்புறம் சபரீசன் மூவரும் வந்து கலந்து பேசினார்கள், ஆலோசனைகள், திமுகவின் எதிர்காலம் பற்றி ஆலோசனை செய்தார்கள்லாம் செய்திகள் வந்தன. அப்போ ஒரு கால் சபரீசன் வந்து நம்மளை ஒதுக்கிட்டாங்களா, நமக்கு இன்னும் அதே மரியாதை இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு கால் அங்கே வந்து உட்கார்ந்து, இப்போ அவருக்கு ஒரு திருப்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, வெளியில் வந்து அவங்க காமிச்சிக்கணும், உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் தெரியாது நமக்கு, அது அவங்களுக்குள்ள இந்த இது மற்ற மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு சமஞ்சிகை இல்லையா, அது அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், நம்ம தலைமை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கணும். ஒரு கால் கூர்கில் போனதுடைய அந்த இந்த கருத்தியலில் தான் போயிருப்பாங்க. நம்ம ஒற்றுமையை காமிச்சிக்கிட்டா தான் அந்த கட்சி ஒரு அந்த அந்த வலிமை இருக்கும் நமக்கு. இல்லைன்னா மாவட்டங்களில், ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் நாஞ்சில் சம்பத் தாவேகால வந்து இணைஞ்சார். அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டார், ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 6 மாதம் இந்த ஆட்சி தாங்குமா என்று தெரியவில்லைன்னு ஏதோ ஒரு சமீபத்தில் பேசியிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுப்பதாக அந்த அர்த்தத்தில் ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு கேட்டு டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி அவருடைய பதவியில், ஏன்னா அந்த பதவியில் வந்து உட்காரணுன்னு கனிமொழி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு யார் பேசுகிறாங்க, நாஞ்சில் சம்பத் பேசுகிறார். இவர் தாவேகால இருந்துட்டு. என்னை பொறுத்தவரை அது ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் வந்து 6 மாதம் ஆட்சி தாங்குமான்னு கேட்டதும் தவிர்க்கப்பட வேண்டியது. நீங்கள் ஆட்சி தாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது நீங்கள் செய்வீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது எதிர்கட்சி, எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் செய்யும். ஏதோ திமுக செய்கிறதுனால அது வந்து கெட்ட கட்சின்னு சொல்லுது நம்ம இடத்துல. ஒரு ஆட்சியை ஒரு எண்ணிக்கையில் அவங்க வந்து தடுமாற்றம் இருக்குன்னா அந்த தடுமாற்றத்தை அதிகப்படுத்துவது என்பது அரசியல் ரீதியில் அது வந்து இவங்க சைடு நியாயமாக கூட இருக்கலாம். வெற்றி பெற முடியலன்றது வேறு விஷயம். இது ஒரு இதில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். வெளிப்படையாக வந்து 6 மாதம் இந்த ஆட்சி தாங்குமான்னு பேசுகிறத தவிர்த்திருக்கலாம். பேசிட்டார். இவர் பதில் சொல்லும்போது கனிமொழி அவர்கள் வந்து அந்த சீட்டில் உட்காரணும், அவங்க வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. உதயநிதி தலைவரா, ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தலைவரா, இல்லை கனிமொழி தலைவராங்கிறது அவங்க உள்கட்சி பிரச்சனை. இவர் தான் தாவேகா வந்துட்டார். அப்புறம் இவருக்கு எதுக்கு திமுக, ஏடிஎம்கெல்லாம் போயிட்டு மாற்றி எல்லா கட்சிக்கும் எல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அவர் சர்வ கட்சி கூட்டமே போடலாம். ஆமாம், அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மாறி மாறி போகிறீங்களே, எல்லோரும் காரி துப்புறாங்கன்னா துப்புனா தொடச்சிப்பேன். அதனால் வந்து அவர் தெளிவாக இருக்கார் அவருடைய கொள்கையில். இப்படிப்பட்ட ஒரு இதில் இல்லை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, விஜய் அவர்கள் சில விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய மௌனம் வந்து அவருடைய பலவீனமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. பல நல்ல விஷயங்களையும் வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் முதல்வராக வந்த பிறகு இப்போது மாநகராட்சியில் 1800 கோடி ரூபா ஒப்பந்த புள்ளி அவங்களுக்கு பணம் டெண்டருக்காக பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி கொடுக்கும்போது இதை முதல்ல நிறுத்தி கஜானா காலியாக இருக்குங்கிறது தான் வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்க. அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதை மீறி இன்னொன்று என்னென்னா, பணியெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமான விஷயம். ஏன்னா திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் ரோடே போடாமல் ரோடு போட்டதாக காமிப்பாங்க, இல்லை தார் ரோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண் ரோடாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல இடங்களில் பிரிட்ஜு போட்டதாக சொல்லுவாங்க, பலவீனமாக விழுந்துடும். பணி முறையாக நடைபெற்று இருக்கிறதா என்பதை பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்து அறநிலையத்துறையில் வந்து 46 வணிக வளாகங்கள்லாம் வந்து கட்டதாக இருந்ததை ஹைகோர்ட் ஏற்கனவே திருமண மண்டபங்களை நிறுத்த வச்சிட்டாங்க. திருமண மண்டபங்கள் 46 இது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி அது மாதிரி. இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் சொன்னது தான் வந்து செஞ்சுருக்காங்கன்னா கூட திமுக அரசு வந்து உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் செய்யாமல் இருந்தாங்க. இவங்க அந்த விஷயத்தில் சிலது செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஊழலை, அதே மாதிரி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் சிலதெல்லாம் எடுத்திருக்காங்க. தனியார் பள்ளிகள் வந்து அதுக்கு முன்னால் ரினியூவலுக்குன்னா 5 லட்சம் லைசன்ஸுக்கு, இதுனா 20 லட்சம் வரைக்கும்
புதுசாக பள்ளிக்கு உரிமம்னா அப்படின்னு சொல்லி இந்த தனியார் பள்ளியுடைய அந்த நிர்வாகியை நந்தகுமார் அவர்கள் அறிக்கையை அவரோட ஆஃபீஸ் பேரஸை வச்சுக்கிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தைய ஆட்சியில் அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்பொழுது டிபிஐலேயே ஒரு தனி ரூமில் வந்து லஞ்சம் வசூலானது, அதுக்கப்புறம் எங்கே டீனரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு தனியாக வசூல் பண்ணாங்கலாம் இருக்கும்பொழுது இதையெல்லாம் நிறுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இப்போ வந்து நடந்திருக்க மாதிரி தெரியுது. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம வந்து கவனத்தை வந்து ஈர்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பள்ளிக்கூடத்துலலாம் வந்து போய் விஜய் படம் மாதிரி முகம் மாதிரி அமைச்சு 4 மணி நேரம் வெயில், அதனால தான் இன்றைக்கி காலையில் எடப்பாடி கூட நாங்கள் வந்து சட்டமன்றத்துலேருந்து வெளியேறோம்லாம் சொல்லி பேசினார். அதை போராட்டம் பண்ணுவோம். நான் அதை எதிர்த்து பள்ளி மாணவர்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கள போய் நீங்கள் குட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்கள 4 மணி நேரம் வெயிலில் அப்படி காய விடுறதோ, இல்லை அருண்ராஜ் அவர்கள் சுகாதார அமைச்சர், அவர் அந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜு இன்னும் ஏதோ ஒரு காலேஜிலலாம் வந்து இந்த கான்வகேஷன் நடத்தும்போது விஜயுடைய சினிமா பாடல்கள் அங்கே ஒலிக்கிறது. இது நீங்கள் இப்போ ஏற்கனவே போலீஸ் விழாவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படையில் அவங்க போலீஸே அதை வாசித்தாங்க. ஆமாம், அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. நீங்கள் இதே மாதிரி போலீஸில் அரசு துறை எல்லா விழாக்களிலும் விஜய் சினிமா திரைப்பட பாடல்கள் வந்து பாடப்படுமா. மேலூரில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் விஸ்வநாதன் காங்கிரஸ் அது என்ன வாடி வாடி கைப்படாத சிடி சச்சின் பட பாடலுக்கு அவர் டான்ஸ் ஆடியிருக்காரு. இந்த மாதிரி விளம்பரங்கள் வரும். அது மோசமான, அதாவது இந்த சினிமாவுடன் அவர் இன்னும் நடிகர் இல்லை. ஆமாம், மக்கள் அவரை அரசியல்வாதியாக முதல்வராகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதுக்கப்புறம் அந்த சினிமா முகத்தை திணிப்பதோ இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதோ வந்து அவருடைய அரசியல் பாதைக்கு எதிரானதாக அமையும். கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் அது வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை சற்று குறைத்து கொள்ளலாம். இந்த பள்ளிகளெல்லாம் போய் வந்து தாவேக தொண்டர்கள்லாம் போய் நான் ஆய்வு பண்ணுறேன்னு துண்டை போட்டுக்கிட்டு போய் அந்த அலப்பறை பண்ணுறதெல்லாம் வந்து விஜய், அதுக்கான ராஜ்மோகன் கூட வந்து அறிவிப்பெல்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆர்வக் கோளாறு, அனுபவமின்மை, இதனால் வரக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் ஊழலை எதிர்த்து சில நல்ல விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருப்பதை நம்ம வந்து பாராட்டணும். எதை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கவனத்துடன் சற்று அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆட்சிக்கு நல்ல பெயர் கொடுக்கும். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.